சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கையில் அல்லது உலகத்தில் இருக்கின்ற தமிழர்களிடம் இன்று பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட பெண் விரிவிரியாளர் தயாழினி அவர்களுடைய கொலை. இதுக்கு பின்னாடி என்னத்துக்கு கொலை நடந்தது என்று அவருடைய உடலம் அடக்கம் நடந்திருக்கிறது. இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட செய்திகள் ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றன. உண்மையில் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய விரிவுரையாளனுடைய மகளும் இதற்குள்ள தொடர்பு பட்டிருப்பதாக ஊடகத்தில் செய்திகள் வந்திருக்கிறது. முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வர ஆதரவு தாங்க. நான் உங்கள் தோழன் ரதன். உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாரையுமே மிக மிக வேதனைக்கு ஆக்கிய விஷயம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பெண் விரிவுரையாளர் தயாழினி திலீபன் அவர்களுடைய படுகொலை பெரிய ஒரு மனசில் எல்லாருடைய மனசிலையும் பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கிறது. எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது இப்போ இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளை 100% நம்பி தனி அறைகள், தனிய கைபேசி, தனிப்பட்ட செயற்பாடுகள் எல்லாத்துக்கும் விடுவதனால வந்த விளைவுகள் இவை அப்படின்னு சொல்லி ஊடக பரப்பில் பேசப்படுகிறது. சரி, சம்பவம் என்ன நடந்துக்கிறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஒரு கல்வி சமூகம், உயர்கல்வி சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றுக்கிறது. குறிப்பிட்ட அந்த விரிவுரையாளருக்கு வயசு 53 அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சித்த மருத்துவத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அப்படின்ற விஷயம் இங்கே சொல்லப்படுறது. இவருடைய மகளினுடைய கணவர் என்று சொல்லப்படுகின்ற நபர்னால் தான் இவர் கொலை செய்யப்பட்டு பனைவடலிக்குள்ள போடப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மகளுக்கு நேரடி தொடர்பு இதில் இருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக இவர் இந்த 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 சம்பவம் எதுக்காக இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இந்த பெண்மணி, அதாவது இந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயன்மார்கட்டு ராஜேஸ்வரி வீதியில தான் வசித்து வந்திருக்கிறாங்க. இந்த திவாகர், அதாவது விரிவுரையாளருடைய மகனுடைய கணவருடைய தந்தை 42 வயசிலேயே மரணமாக இருக்கிறார். திவாகரனுடைய தாய் ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகளினுடைய தந்தை எனவும், திவாகரின் தந்தை மறு திருமணம் முடித்து அவருக்கு பிறந்தவரை திவாகர் அப்படின்னு சொல்லியும், திவாகரனுடைய தந்தையுடைய பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் வன்னி இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி, திவாகரின் இன்னொரு சித்தப்பா அண்மையில் அரியாலையில் இடம்பெற்ற ரயில்வே விபத்தில் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. திவாகர் அப்பகுதியில் அமைதியான போக்கு குணம் கொண்டவர் என நண்பர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அப்பகுதியை சேர்ந்தவர்கள் திவாகர் மீது எந்த விதமான குற்றமும் சொல்லவில்லை. திவாகரனுடைய தாயார், அதாவது மீண்டும் சொல்ற இந்த இறந்த பேராசிரியருடைய மகளினுடைய கணவர், அவருடைய கணவருடைய தாயார் பாசையூர் பகுதியில் யூஸ்வ தயாரித்து விற்பனை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தயாழினியுடைய மகளுக்கும் திவாகருக்கும் எப்படி இந்த தொடர்புகள் வந்தது அப்படின்னு சொன்னா, சிரேஷ்ட விரிவுரையாளராக இருந்த தயாழினியுடைய தாய் தந்தையார் பார்த்தீங்கன்னா சொன்ன நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லது கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி, குறிப்பிட்ட தயாழினி விரிவுரையாளர்களாக இருப்பவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது வேறொரு சமூகத்தில் காதல் திருமணம் முடித்தவர் அப்படி என்று சொல்லி, ஆனால் இந்த விஷயம் தயாழினியினுடைய பெற்றோருக்கு எந்த விதமான விருப்பங்களும் இல்லை அப்படி என்றும், இவர்கள் இருவரையுமே பிரிப்பதற்கு பல்வேறுபட்ட முறையில் முயற்சி பண்ணி அது சரிவராத பட்சத்தில் இவருக்கு குறிப்பிட்ட அந்த திலீபன் அப்படின்ற அந்த கணவருக்கு ஊடாக 2 பிள்ளைகள் கிடைச்சிருக்கின்றன. ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லி, இந்த பெண் பிள்ளை இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பாடசாலை, பிரபலமான பாடசாலையில் படிக்கிறதாகவும் சொல்லப்படுறது. இந்த குறிப்பிட்ட விரிவுரையாளர் தான் அவரை பல்கலைக்கழகம் கொண்டே விடுவது, பல்கலைக்கழகம் அல்ல பள்ளிக்கூடம் கொண்டே விடுவது, வீட்டை எடுப்பது அப்படியான விஷயங்கள். மகன் பார்த்தீங்கன்னு சொன்னால், மகன்
மகன் எங்கே என்று சொன்னால் மகன் கொழும்புல வந்து படிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியே இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து குறிப்பிட்ட இந்த தயாளினி விரிவுரையாளர் அவர்கள் வந்து மகளை வந்து தானேற்றி இறக்குவதை குறைச்சி கொண்டு ஒரு ஆட்டோ முச்சக்கர வண்டி ஒன்றை ஏற்பாடு செஞ்சு அந்த ஒரு வயசு போன ஐயா அப்படின்னு சொல்லி அவர் அந்த குறிப்பிட்ட பெண்மணியை அந்த பெண்ணை வந்து பள்ளிக்கூடம் ஏற்றுவது இறக்குவது அந்த ஐயா சொல்கின்ற போது சொல்லியிருக்காரு, இந்த பிள்ளை வந்து நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லாது இறங்கி தண்ட பாட்டில் வீட்டை ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆட்டோவில் வருகின்ற போது அந்த பிள்ளை எந்த விதமான வார்த்தைகளையுமே கதைப்பதில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் சுண்டுக்குழி கணக்கர் சந்திக்கு அருகாமையில் ஒழுங்கையில் அமைந்திருக்கின்ற ஒரு சொந்தமான வீட்டிலேயே வந்து இவர்கள் வசிப்பதாகவும் அப்போதில் உள்ளவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர்பகுதியில் வந்து வாடகை குடியிருப்பவர்கள் சொல்லியும் அவர்களோட யாரோடுமே இந்த தயாளினியோ இவருடைய மகளோ வந்து யாரோடையும் பழகுவது இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. இந்த நேரத்தில் அந்த பகுதியில் இந்த தயாளினுடைய மகள் அவருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கிறது அப்படின்றதும் வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் சொல்லப்படுறது. ஆனால் இந்த தயாளினுடைய மகள் அந்த திவாகரோடு அவரோடு வாழ்ந்து வந்த பொழுது அவர் வந்து ஏற்கனவே வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது. இதனை அறிஞ்சு அவருடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் குறிப்பிட்ட இந்த பெண் தாயாருடன் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கு சென்று பல தடவைகள் இந்த கொலையாளி என்று சொல்லப்படுகின்ற திவாகர் வந்து தயாளினி வீட்டில் பல்வேறுபட்ட சண்டைகள் போட்டது மட்டுமில்லாமல் வெடிகொளுத்தி போட்டது அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமாக போலீசாருக்கு வந்து தயாளினி பேராசிரியர் தயாளினி அவர்கள் வந்து முறைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் திவாகரை வந்து போலீசார் வந்து தேடி திரிந்ததாகவும் ஒரு செய்தி ஊடக பரப்பில் பகிரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் போலீசார் அவ்விடத்திலிருந்து சென்றவுடன் மீண்டும் அங்கே வந்து பல தடவைகள் திவாகர் வந்து சண்டித்தனம் புரிவதாகவும் சொல்லப்படுறது. இவ்வாறான நிலையில தயாளினி மகளும் கடத்தப்பட்டு தயாளினுடைய திவாகரால் வந்து கொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்ற விஷயம் ஊடக பரப்பில் வந்தது மட்டுமில்லாமல் இதுல வந்து பெரிய ஒரு மர்மம் இருப்பதாக சொல்லப்படுறது. இது போலீசார் வந்து இது தொடர்பாக தீவிரமாக விசாரணைகளை நடத்த கொண்டு வருகின்ற பொழுது மகளுடன் சேர்ந்துதான் இந்த கொலை செய்யப்பட்டதாகவும் மகள் காலை பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் வந்து தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுறது. அதுக்கு மட்டுமில்லாமல் திவாகரை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பேராசிரியருடைய மகள் அதுக்கு பின்னர் எவ்வாறு இருவருக்கும் இடையில தொடர்பு வந்தது, அதுக்கப்புறம் வந்து இவர்கள் எப்படி திருகோணமலைக்கு போனார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இங்கே வருகிறது. அதுக்கப்புறமா திருகோணமலையில எப்படி போலீசார் இவர்களை கைது செய்தார்கள் அப்படின்ற பொழுது திருகோணமலையில இவர்கள் ஒரு இடத்துல வந்து இந்த இறந்த தயாளினி ஆசிரியர் அவர்களுடைய QR கோட், அதாவது QR கோட்டை பயன்படுத்தி எங்கே ஒரு இடத்துல பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதன் ஊடாகத்தான் இந்த விசாரணைகளை நடத்துகின்ற பொழுது இந்த அவர்களை வந்து ஒரு பெட்ரோல் ஷெட்ல வந்து பெட்ரோல் அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைத்து கேமராவை வந்து கண்ட்ரோல் பண்ணுகின்ற பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வந்து வெளியாகின்றன. செய்திகள் வெளியாகின்ற பொழுதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீசாரை விட அவங்களுடைய மகன் இரண்டாவது மகன் வந்து மும்முரமாக செயற்பட்டதாம். இது எப்படி என்ன நடந்தது, என்னதுக்காக கொலை நடந்தது இப்படி என்று சொல்லி பல விசாரணைகள் பல கோணங்கள் இடம்பெற்றாலும் இவர்களை திருவண்ணாமலையிலிருந்து கைது செய்து அதுக்கப்புறமா நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று யாழ்ப்பாணம் கொண்டு வருகின்ற பொழுது வரும் வழிகளிலேயே வந்து போலீசார் தீவிர விசாரணைகள் நடத்துகின்ற பொழுதுதான் குறிப்பிட்ட அந்த தயாளினி பேராசிரியர் தயாளினியுடைய மகளும் இந்த கொலையுடன் நேரடி தொடர்பு இருக்கின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் நேரடியாக இவர் உடந்தையான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது போலீசார் வந்து விசாரணைகளை துரிதப்படுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் இன்று குறிப்பிட்ட அந்த பேராசிரியரினுடைய மரண சடங்குகள் அல்லது மரண நிகழ்வுகள் இன்று இடம்பெற்று உடலம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மீண்டும் ஒரு சர்ச்சையான செய்திகள் வெளியாகின்றன. அதாவது வந்து ஒரு சில ஊடகங்களில் இதில் சட்டத்திரணி சுமந்திரனவர்கள் அவர் மகளுக்கு சார்பாக வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு செய்திகள் வெளியாகின்றன. ஆனால் உடனடியாக அது சுமந்திரன் அவர்கள் அதனை வந்து மறுத்துக்கிறார். எனக்கும் அதுக்கும் தான் பாதிக்கப்பட்ட விரிவுரையாளர் சம்பந்தமாகத்தான் நான் ஆஜராவேன் அப்படின்னு சொல்லி திருப்பி பிரச்சனை இன்னொரு செய்தி வெளியாகின்றது. ஆனால் அதுக்கு பிறகும்
இல்லை நான் அது சம்பந்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் இன்னொரு பகிர்வையும் சுமந்திரன் அவர்கள் பகிர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த உடலம் இன்று புதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது எங்கேன்னு சொன்னார், யாழ்ப்பாணம் வடபகுதியில் இன்னொரு பெண் குழந்தை 17 வயசு பெண் குழந்தை ஒன்றை அயலவர்கள் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப்புகளில் அதனை ஏளனமாக அல்லது அதை கேவலப்படுத்தி அந்த பெண் குழந்தை பற்றி தகவல்களை வெளியிட்டதன் விளைவாக அந்த பெண் குழந்தை தன்னைத்தானே தூக்கு போட்டு உயிரை மாய்த்திருக்கிறது. இதனால தான் எந்த விதமான தப்புகளும் செய்யாத பட்சத்தில் இவ்வாறாக தன் மீது அவதூறு பழிகள் சுமத்தப்பட்டு வந்ததன் விளைவாக அந்த பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளான இன்னொரு 17 வயது பிள்ளை இங்கே மரணம் ஆகி இருக்கிற விஷயம் இப்ப ஊடகங்கள்ல காணக்கூடியதா இருக்கிறது. யாழ்ப்பாணத்துல என்ன நடக்கிறது அப்படி என்றது இப்ப பெரிய ஒரு கவலையான மிக வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றனவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான சம்பவங்களும் இல்லை. ஆனால் இப்பொழுது தொடர்ச்சியாக இந்த கைபேசி அது மட்டுமில்ல இந்த போதைப்பொருள் அதிஉச்ச பாவனை போதைப்பொருளுக்கு அடிமையான இளைஞர்கள் ஏதோ தாங்களை சினிமா நடிகர்கள் அப்படி என்று சொல்லி பிரபலப்படுத்தி கொண்டு அங்கிருக்கின்ற பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிப்பது இவ்வாறான படித்த சமுதாயத்தினுடைய பேர்களை அசிங்கப்படுத்துகின்ற விடயங்களை செய்கின்றது அப்படி என்றது உண்மையில மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் குழந்தை வடிவான பெண் பிள்ளை எதுக்காக இவ்வாறான ஒரு தவறான பாதையில போனது அப்படின்றது உண்மையில வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 2வது பெண் குழந்தை இறந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் வடபகுதியில் என்ன நடக்கிறது, வடபகுதியில் படித்த கல்வி சமூகம் என்று சொல்லப்படுகின்ற வடபகுதி இன்று சீரழிந்து போகிறது அப்படின்றது வேதனைக்குரிய ஒரு விஷயம். உங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. இறந்த உயிர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும், ஆத்மா சாந்தி அடையட்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.